வணக்கம். நான் உங்க ஹரி. ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெல்கம் டூ ஹிடன் ட்ரூத்ஸ் சீரிஸ் 1 எபிசோட் 2. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நேத்து நீங்க எது பார்த்துருப்பீங்க? ஐ மீன் ஹார்ட் ஒர்க்க பத்தி நம்ம ஹிடன் ட்ரூத்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். பார்த்துருப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஸோ, இன்னைக்கு ஒரு ஹிடன் ட்ரூத்த எடுத்துட்டு வந்திருக்கேன். அத பார்க்கணும்னா மேல ஐ கார்ட்லயும், கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். செக் பண்ணி பாருங்க. இத பார்த்துட்டு. ஸோ, நீங்க எல்லாருமே மெமரி வீக் இருக்குன்னு நம்புறீங்க. பட் நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்னைக்கு நம்ம மெமரி பவர பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்கெட்டிங் இஸ் ஆக்சுவலி எ சூப்பர் பவர். கரெக்ட்டு தான். இங்க எல்லாருமே தேவையில்லாத விஷயத்த யோசிச்சு மண்டைக்குள்ளேயே இருக்கும்போம். பட் அத மறக்கிறது சூப்பர் பவர் தானே. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஹிடன்ட்ட. ஸோ வாட்ச் டில் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்க மைண்ட்லாம் காமா இருக்கும். லெட்ஸ் என்ட் தி வீடியோ. ஸோ ஃபர்கெட்டிங் இஸ் நார்மல். ஸோ நம்ம பிரெயின் எல்லாம் ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அது இம்பாசிபிள். பிகாஸ் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ விஷயங்கள பார்க்குறோம். சுத்தி என்னென்னமோ பார்க்குறோம். ஸோ இட்ஸ் யூஸ்லெஸ்ஸா டெலீட் பண்ணிடுது. அதுதான் ஃபர்கெட்டிங். எக்ஸாம்பிள் டெய்லி ஒரு 50 to 100 திங்ஸ பார்த்தேன்னா, பிரெயினால இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்கெட்டிங் இஸ் ஈக்குவல் டு பிரெயின் கிளீனிங் டவுன். இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ கம்ஸ் ஃபாஸ்டர். இன்ட்ரெஸ்டிங் ட்ரூத் என்னன்னா, பிரெயின் இம்பார்ட்டன்டான இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்க மாத்திரலாம். அவங்க மறந்துடுவோம். பட் அவங்க சொல்லி தந்த இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ், அந்த ஸ்கில்ஸ் அதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகியே இருக்கும். நம்ம எப்பயோ படிச்ச ஏபிசிடி சின்ன பிள்ளையா இருக்கச்சல சொல்லி தந்தது. ஆனா இப்ப வரைய அது மறக்காது. மேக்ஸ் டேபிள்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான். ரொம்ப நம்ம அத அந்த அளவுக்கு டீப்பா உள்ள போயிடும். ஸோ ஸ்டோர் பண்ணிடுச்சு. 3வது ஃபர்கெட்டிங் ஹெல்ப்ஸ் கிரியேட்டிவிட்டி. ஸோ பிரெயின் இர்ரிலவெண்ட்டா இருக்கிறத தேவையில்லாததுனா டெலீட் பண்ணிடும். இதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ கிரியேட்டிவிட்டி யோசிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, ஐடியாஸ் கிரியேட் ஆகுது, அண்ட் கனெக்ஷனுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. இதுவும் அதுதான். ஹிடன் ட்ரூத் சம்டைம்ஸ் ஃபர்கெட்ஃபுல்ஸ் கிரியேட்டிவ் பிரெயினை கிரியேட் பண்ணி நம்மளும். ஸோ இதுதான் பிக்காச்சோ, ஐன்ஸ்டீன் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஐடியாஸ். எதுக்குன்னா ஐடியாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இது அவங்க யூஸ் பண்ண ஐடியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூத் ரிவீல். ஸோ ஃபைனல் சீக்ரெட் என்னன்னா, ஃபர்கெட்டிங் இஸ் ஈக்குவல் டு பிரெயின் ப்ரொடெக்ஷன் ப்ளஸ் கிரியேட்டிவிட்டி பூஸ்டர். அதாவது நீங்கள் மெமரி வீக்குன்னு ஒரி பண்ணுறது இல்லை. அதுதான் உங்களோட ஹிடன் பவர். பிரெயின் ஸ்மார்ட்டாக இருக்க, நீங்கள் அவேராக இருக்க இருந்தால் மட்டும் போதும். ஒரு விஷயம் மறந்துச்சுன்னு யோசிக்க தேவை. திடீர்னு பார்த்தா அது கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் மண்டையில். அது அப்படிதான் நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறோம்னா, இதுதான் ஹிடன் ட்ரூத் அபவுட் யுவர் பிரெயின். எல்லார் பிரெயின். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மெமரி வீக் இல்லை அக்ரி பண்ணுறீங்களா? இல்லைன்னா வேறு ஏதாவது கருத்து வச்சுருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நாளைக்கு ஒரு ஹிடன் ட்ரூத்தோட வரேன். அடுத்து நம்ம வேறு வேறு ரூட்டுக்கு போவோம். ஸோ 2 நாளா சைக்காலஜி அந்த சைடில் இருக்குது. நம்ம அப்படியே ஜம்ப் ஆகி வேறு ரூட்டுக்கு போவோம். அண்ட் மறக்காம நாளைக்கு வந்துடுறேன். டெய்லி 7 PM வீடியோ வந்துடும். ஹாரர் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன் இந்த கேப்பில். ஸோ ஆல்ரெடி ஷெட்யூல் டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம். அதையும் பற்றி நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். சைடில் அதுக்கும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே, பை பை.